இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. MCMC மற்றும் பெர்னாமாவுடன் இணைந்து இணைய பயண திட்டம். மலேசிய தொடர்பு மற்றும் பலூடக ஆணையம் MCMC மற்றும் பெர்னாமா நடமாடும் அரங்கத்துடன் இணைந்து இணைய பயண திட்டம் ஒன்றை தொடர்பு அமைச்சு மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளது. தொடர்ச்சியான பயணங்கள் மூலம் இணைய சேவைக்கான சரிபார்ப்புகளை நேரடியாக களத்தில் மேற்கொள்ளும் வகையில் இத்திட்டம் அமையும் என்று தொடர்பு அமைச்சர் டாக்டர் ஃபாமி ஃபாட்சல் தெரிவித்தார். பெர்னாமா நடமாடும் அரங்கம் எங்களுக்கு அதிகம் உதவுவதை நான் காண்கிறேன். நாங்கள் களத்திற்கு செல்ல முடியும். மேலும் அதை இயக்குவது எங்களுக்கு மிகவும் எளிதாக உள்ளது. அதிகாரப்பூர்வ நிகழ்ச்சிகள் உட்பட மக்களுக்கு துல்லியமான தகவல்களை வழங்கும் பல கூடுதல் திட்டங்களை நாங்கள் உருவாக்க முடியும் என்று நான் நம்புகிறேன் என்றார் அவர். இந்நிகழ்ச்சியில் தொடர்பு அமைச்சின் தலைமை செயலாளர் டத்துஸ்ரீ முகமது ஃபவுசி முகமது இசா, பெர்னாமாவின் தலைமை செயல்முறை அதிகாரி டத்தின் படுகா நூருல் அஃபிடா கமாலுடன், பெர்னாமா தலைமை செய்தி ஆசிரியர் அருள்ராஜு துரைராஜு ஆகியோரும் கலந்து கொண்டனர். வெளிப்புற ஒளிபரப்பு நடவடிக்கைகளில் மோட்டார் ஹோம் எனப்படும் பொழுதுபோக்கு வாகனத்தை பயன்படுத்திய முதல் ஊடக நிறுவனமாக விளங்கி தேசிய ஒளிபரப்பு உலகில் பெர்னாமா முன்னதாக வரலாற்றை படைத்தது குறிப்பிடத்தக்கது. போலி ஆபாச காணொலி மின்னஞ்சல் ஜிம்மி புவாவின் புகாரை போலீஸ் உறுதி செய்தது. போலி ஆபாச காணொலியுடன் மின்னஞ்சல் பெற்றது தொடர்பாக தெப்ராவ் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜிம்மி புவா விசி புகார் அளித்ததை தொடர்ந்து ஜொஹூர் மாநில போலீஸ் அதனை உறுதிப்படுத்தியது. நேற்று காலை மணி 9:30க்கு ஜொஹூர் பாருவில் உள்ள பெர்மாஸ் டெயா போலீஸ் நிலையத்தில் இப்புகார் அளிக்கப்பட்டதாக ஜொஹூர் மாநில போலீஸ் தலைவர் சிபி டத்தோ அப்துல் ரஹ்மான் அர்சார் தெரிவித்தார். குற்றவியல் சட்டம் செக்ஷன் 385 மற்றும் 1998 ஆண்டு தொடர்பு மற்றும் பலூடக சட்டம் செக்ஷன் 233 கீழ் இவ்வழக்கு விசாரிக்கப்படுவதாக நாம் தொடர்பு கொண்ட போது தெரிவித்தார். மாலை 5:30 மணி அளவில் தாம் அந்த மின்னஞ்சலை பெற்றதாக புவா கூறினார். 3 நாட்களுக்குள் 4,70,000 ரிங்கிட் செலுத்த தவறும் பட்சத்தில் அந்த போலி ஆபாச காணொலி பல தளங்களில் பகிரப்படும் என்று அந்த மின்னஞ்சலில் குறிப்பிடப்பட்டிருந்ததாகவும் அவர் விளக்கினார். இது தொடர்பாக தொடர்பு மற்றும் பலூடக ஆணையம் MCMCயிடம் புகார் அளிக்கவிருப்பதாகவும் தெரிவித்தார். புலியின் சடலம் கண்டெடுப்பு, 3 கைது. ஜொஹூர் மெர்சிங் பெல்டா தெங்கோராவில் கார் ஒன்றில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் சட்டவிரோதமாக வேட்டையாடப்பட்டதாக நம்பப்படும் புலியின் சடலம் கண்டெடுக்கப்பட்டதை தொடர்ந்து 3 கைது செய்யப்பட்டனர். பொதுமக்களிடமிருந்து கிடைத்த தகவலின் அடிப்படையில் ஜொஹூர் வனவிலங்கு பாதுகாப்பு மற்றும் தேசிய பூங்காத்துறையின் ஒத்துழைப்புடன் நேற்று காலை இச்சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக சேமப்படை FRU தெரிவித்திருக்கிறது. புரோட்வா அல்சா வாகனத்தை ஆராய்ந்து செய்த போது புலியின் சடலம் மற்றும் 2,94,007 ரிங்கிட் மதிப்புள்ள மேலும் சில பொருட்கள் கைப்பற்றப்பட்டதாக FRU தளபதி SAC ராஸ்லி முகமது யூசுப் நேற்று வெளியிட்ட ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். அந்த விலங்கின் தலையில் 6 துப்பாக்கிச்சூட்டு காயங்கள் இருந்தது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. விசாரணைக்கு உதவும் வகையில் சிறப்பு அனுமதி இல்லாமல் வனவிலங்குகளை வைத்திருந்ததற்காக 28 முதல் 49 வயதுடைய அனைத்து சந்தேக நபர்களும் 2010 ஆண்டு வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் செக்ஷன் 70 சட்டம் 716 கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். பாப்பாரில் ஏற்பட்ட நிலச்சரிவில் புதையுண்ட 10 வயது சிறுமி சடலமாக மீட்பு. சபா பாப்பாரில் கம்புங் மரஹாங் துந்துலில் ஏற்பட்ட நிலச்சரிவில் புதையுண்ட 10 வயது சிறுமி திங்கட்கிழமை இரவு 8:45க்கு மீட்கப்பட்டார். சுமார் 10 மணி நேரம் மேற்கொள்ளப்பட்ட தேடல் மற்றும் மீட்பு பணிகளுக்கு பின்னர் அவர் மீட்கப்பட்டதாக சபா மாநில மலேசிய தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை JBPM இயக்குனர் முகமது ஃபிசார் அசீஸ் தெரிவித்தார். சம்பவ இடத்திலேயே அச்சிறுமி உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்டது. திங்கட்கிழமை காலை மணி 9:20 அளவில் ஏற்பட்ட நிலச்சரிவில் ஒரு தாய் மற்றும் அவரின் குழந்தைகள் என 3 புதையுண்டதாக கூறப்படுகிறது. 34 வயதான தாய் திங்கட்கிழமை மாலை மணி 4:20க்கு மீட்கப்பட்ட நிலையில் அவரின் 6 வயது மகன் மாலை மணி 4:25க்கு மீட்கப்பட்டார். பாதிக்கப்பட்ட அனைவரும் உயிரிழந்ததை சுகாதார அமைச்சின் அதிகாரி உறுதிப்படுத்தினர். மேல் நடவடிக்கைகளுக்காக அவர்களின் நல்லுடல்கள் போலீசிடம் ஒப்படைக்கப்பட்டன. கைகலப்பில் பாதுகாவலர் மரணம், 5 கைது.
திங்கட்கிழமை அதிகாலை ஸ்லாங்கூர் செமினியில் உள்ள கடை வீடமைப்பு பகுதியில் ஏற்பட்ட கைகலப்பில் பாதுகாவலர் ஒருவர் மரணமடையும் அளவிற்கு கூர்மையான ஆயுதத்தை கொண்டு தாக்கிய சம்பவம் தொடர்பிலான விசாரணைக்கு உதவும் பொருட்டு 5 ஆடவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சம்பவம் நிகழ்வதற்கு முன்னதாக 37 வயதுடைய உள்ளூர் ஆடவரான லாரி ஓட்டுநர் ஒருவர் தனது நண்பர்கள் 4 மது அருந்திக் கொண்டிருந்த போது தமது நண்பரான அந்த பாதுகாவலருடன் கருத்து வேறுபாட்டில் ஈடுபட்டதாக காஜாங் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி நஸ்ருன் அப்துல் யூசுப் தெரிவித்தார். அந்த லாரி ஓட்டுநரின் நண்பர்களில் ஒருவர் கூர்மையான ஆயுதத்தால் பாதுகாவலரை தாக்கியதில் அவரின் கை மற்றும் உடலில் காயங்கள் ஏற்பட்டதாக அவர் விவரித்தார். பாதிக்கப்பட்டவரின் இதர நண்பர்களின் உதவியுடன் அவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட போதிலும் அவர் மரணமடைந்து விட்டதை மருத்துவமனை உறுதிப்படுத்தியது. அந்நபர் உயிரிழந்ததற்கான காரணத்தை கண்டறிய நேற்று காலை சம்பந்தப்பட்ட மருத்துவமனையின் தடயவியல் பிரிவில் பிரேத பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது.